ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शांति मंत्रम बृहदारण्यकम् भगवद्गीता ध्यान श्लोकम्। ॐ प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை अक्षर ब्रह्म योगम அதில் 8வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம் 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம் 8வது ஸ்லோகம் அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினாக பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன். இதுதான் ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை நம்ம போன இதில் சொல்லி கொஞ்சம் அந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கமும் சொன்னேன். சுருக்கமாக இந்த ஸ்லோகம் பகவான் ஒரு அபியாசத்தை சொல்கிறாரு. அதாவது அபியாச யோகத்தின் மூலமாக நம்முடைய மனதையும் புத்தியையும் பகவானிடம் வைக்கலாம் என்பதற்காகவும் அதன் மூலமாக பகவானை நமக்கு இயற்கையாகவே அவருடைய நாமத்தை நமக்கு சிந்திக்க முடியும். மரண காலத்தில் நமக்கு சிந்திக்கும் சக்தி இல்லாத காரணத்தினால் இந்த அபியாசம் செய்து வைத்திருந்ததன் காரணமாக நாம் எளிதில் இயற்கையாக எந்த முயற்சியும் இல்லாமல் இறை நாமத்தை நினைக்கலாம். நினைத்து சரீரத்தை விட்டால் நாம் இறைவனை அடைவோம் என்று பகவான் சொல்லியிருந்தார். எனவே பகவானை நினைத்து இந்த சரீரத்தை விட வேண்டும் என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டிய சாதனை அபியாச யோகம். அபியாச யோகம் என்பதற்கு ஒரு விஷயத்தை மீண்டும் 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 நினைப்பது அல்லது சிந்திப்பது. பகவான் இந்த இடத்துல ஒரு அபியாசம், மனதுக்கான ஒரு அபியாசம், புத்திக்கான ஒரு அபியாசம், இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. அபியாச யோக யுக்தேன. என்ன ரெண்டு அப்படின்னா, மனதால் செய்யக்கூடிய அபியாசம் ஒன்று, 2 புத்தியால் செய்யக்கூடிய அபியாசம். நான் ஏற்கனவே சொன்னோம், சாதாரணமாக நம்ம மனோ தத்துவ நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் குறைந்தது 60,000 எண்ணங்கள் வருகிறது அவர் மனதில், குறைந்தது. அப்போ அந்த 60,000 எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, விதவிதமான எண்ணம் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. அதனால் அந்த எண்ணங்கள்னால சித்தத்திலையும் நம்முடைய மனதிலையும் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சஞ்சலத்தோடு இருக்கின்ற மனதில் எந்த ஒரு திடமான எண்ணமும் எந்த ஒரு இறை எண்ணமும் இருக்காது. பொதுவாக எந்த ஒரு சஞ்சலம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு தெளிவு இருக்காது. அதனால் பகவான் என்ன சொன்னார்னா, அபியாச யோகம், மனதை எப்படி அபியாச யோகத்தை செய்வது, அதாவது மனதில் அந்த அபியாசம் எப்படி செய்வது. ஒரு உதாரணமாக நம்ம ஜபம் செய்கிறோம், ஒரு 10 அல்லது 15 நிமிடம் ஒரே நாமத்தை சிந்தித்து கொண்டு இருப்பது ஒரு அபியாசம். அப்படி சிந்தித்து அவ்வாறு செய்யும் பயிற்சியைத்தான் அபியாச யோகம் என்று பகவான் சொல்கிறார். இந்த அபியாச யோகத்தினுடைய, அதாவது பொதுவாக அந்த கரணம் அப்படிங்கிறதுக்கு நம்ம 4 விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த 4ம் சேர்ந்தது தான் அந்த கரணம். அந்த கரணத்தில் மனம், புத்தி, இந்த 2க்கும் தான் அபியாசம். ஏன்னா இந்த மனதோடு சேர்ந்தது சித்தம். மனதில் எது நமக்கு விருப்பு வெறுப்போடு சிந்திக்கிறோமோ அதுதான் சித்தத்தில் போய் நிற்கும். அதுக்கப்புறம் புத்தியில் என்ன தீவிரமாக சிந்திக்கிறோமோ அதுதான் நம்முடைய அகங்காரத்தை குறைக்கவோ கூட்டவோ செய்யும்.
அகங்காரம் இன்னும் அதிகம் திடப்படுத்தும், உறுதிப்படுத்துவது அது புத்தியில் தான் இருக்குது. ஸோ இந்த மனதிலே இருக்கின்ற அந்த சிந்தனை, அதாவது நல்ல இறை நாமத்தின் சிந்தனை மீண்டும் மீண்டும் அந்த ஒரே விஷயத்தை சிந்திக்கும் பொழுது மனதில் சித்தத்தில் அது உறுதியாகிறது. சித்தத்தில் உறுதியான அந்த விஷயம் புத்திக்கு சென்று ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது நமக்கு ஸ்ரத்தை உண்டாகிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ மனதில் நடக்கும் அபியாசத்தை பற்றி நம்ம பார்ப்போம். புத்தியுடைய அபியாசம் அப்புறம் பார்ப்போம். மனதில் அபியாசம். மனதிலுடைய அபியாசம் என்னன்னா, இந்த அபியாசத்தை, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாமத்தை, இறை நாமத்தை நம்ம மனதில் நினைத்து கொண்டு, அதாவது நம்ம குருநாதர் நமக்கு கொடுத்த நாமத்தை மீண்டும் மீண்டும் அதை மனதில் சொல்வோம். அந்த நாமம் நாம் ஒரு குறிப்பிட்ட 10-15 நிமிடத்திற்கு அந்த ஜபத்துக்கு உட்காரும் பொழுது அந்த நாமத்தினுடைய சிந்தனை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் பொதுவாக நமக்கு என்ன ஆகும்னா, ஆரம்ப காலத்தில் ஜபத்தில் உட்காரும்போது தான் காலையில் இமெயில் என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வரும். அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி எனக்கு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு, வந்த விருந்தாளி என்னை ரொம்ப புகழ்ந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி, இப்படி பல சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வந்துடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, மீண்டும் மீண்டும் அந்த மனதை இழுத்து கொண்டு வந்து நாமத்தில் உட்கார வைக்கணும். அதே போல் அந்த மாதிரி சிந்திக்கும் பொழுது, அதாவது நாமத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் போது வேதாந்த சிந்தனைகளோ அல்லது நாம் சென்ற தீர்த்த யாத்திரைகளோ அல்லது நாம் சென்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கான சிந்தனைகள் வந்தால் நல்லது. ஆனாலும் அந்த நேரத்தில் நாம் இறை நாமத்தை மட்டும் சிந்திக்க உட்கார்ந்திருக்கிறோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அந்த 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 ஒரே ஒரு சிந்தனை, அந்த நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம், அந்த ஒரே ஒரு சிந்தனை மட்டும் அப்பொழுது இருக்க வேண்டும். இப்படி மனதில் ஒரே ஒரு சிந்தனை வருவது என்பது மனதிற்கு கொடுக்கின்ற ஒரு பயிற்சி, ஒரு அபியாசம். அதிலிருந்து நாம் தப்பிப்பதற்காகத்தான் சில சிந்தனைகள்லாம் நமக்கு வருது. அது ஆரம்ப காலத்தில் இருக்கத்தான் செய்யும். மனதில் ஒரே ஒரு நாமத்தை சிந்தித்து ஜபம் செய்வது மிகவும் கடினம். இப்படி நாம் எடுத்துக்கொண்ட இந்த இறை நாமத்தை மட்டும் சிந்தித்து கொண்டு அபியாசம் செய்வது மிக மிக கடினம் ஆரம்ப காலத்தில். ஆனால் மீண்டும் மீண்டும் அது செய்யும் பொழுது நமக்கு ஒரு அபியாசம், ஒரு பயிற்சி நமக்கு கிடைக்கும். இது மனதிற்கான, அதாவது மனதின் நிலையை, அதாவது நம்முடைய மனதில் நாம் கொடுக்கும் அபியாசத்தின் பயிற்சி, அதுதான் இந்த இது மனநிலையில். அதாவது மனதில் நாம் செய்ய வேண்டியது ஜபம். ஜபம் செய்யும் பொழுது வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஸோ இது மனதினுடைய நிலையில் நாம் செய்யக்கூடிய பயிற்சி. இதைத்தான் சங்கரர் என்ன சொல்றாருன்னா, துல்லிய பிரத்யேய ஆவருத்தி. துல்லிய பிரத்யேய ஆவருத்தி. துல்லிய பிரத்யேய என்றால் ஒரு தனிப்பட்ட நாமத்தை, இறை நாமத்தை சரியாக அதை மட்டும் எண்ணுவது. ஆவருத்தி என்பது மீண்டும் மீண்டும். ஆக ஒரு தனிப்பட்ட இறை நாமத்தை நமக்கு கொடுத்த, அதாவது நம்முடைய குருநாதர் நமக்கு கொடுத்த இறை நாமத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு வேறு எதையுமே நினைக்காமல் இருப்பது தான் துல்லிய பிரத்யேய ஆவருத்தி அப்படின்னு சங்கர் சொல்றாரு. ஜபத்துக்கு, அதாவது மனதிற்கான அபியாசம் அப்படி சொல்றாரு. நம்ம பார்த்துருக்கோம், பெரிய பெரிய பண்டிதர்கள், பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் பேசுவாங்க. அவங்க சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால உட்காந்து ஜபம் பண்ண முடியும்னா என்பது ரொம்ப கஷ்டம். காரணம் என்னென்னா, அவங்களுடைய புத்தி கூர்மையாக இருக்கிறது, ஆனால் மனதில் சஞ்சலம் இருக்கிறது. அதை தான் குருதேவர் கூட சொல்வார். அவர் தட்சிணேஸ்வரத்தில் அந்த பண்டிதர் வந்தப்போ அவருடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்வார். ஸோ அவர்களுக்கு மனதில் சஞ்சலம் இருக்கும், ஆனால் புத்தி கூர்மையாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கால குழந்தைகளை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைகள் எந்த அறிவு வளர்ச்சி அபாரமாக இருக்கும். இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப அபார வளர்ச்சி. காரணம் என்னென்னா, மீடியா, மொபைல் ஃபோன், என்னென்னமோ பார்க்குறாங்க. ஆனால் அறிவு கூர்மம். ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு இந்த கிரிக்கெட் வீரன் செய்த சாதனைகள் என்ன அப்படின்னா அப்படியே அடுக்கி வைப்பான். இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் இதுதான் செஞ்சான். அல்லது தனக்கு பிடித்த ஒரு கதாநாயகன், அவன் செய்த சாதனைகள் என்ன அப்படின்னா, அவன் இந்த படத்தில் இப்படி நடித்து இந்த அந்த சீனுக்காக அவனுக்கு இந்த அவார்டு கிடச்சிது அப்படிங்கிற
ஒரு ஷார்ப் மைண்டு, ஒரு சரியான ஒரு கூர்மையான அறிவு அந்த இருக்கும். ஆனால் அவனுடைய மனதில் சஞ்சலம் அடைந்திருக்கும். காரணம் என்னென்னா, மனது கூர்மை இருக்குது. ஆனால் அதாவது புத்தி கூர்மை இருக்குது. புத்தி கூர்மையினால் இதெல்லாம் அவனால் செய்ய முடியும். ஆனால் மனதில் சஞ்சலம் இருக்கிறது. காரணம், மனதை அவன் அபியாசம் செய்யவில்லை. அந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் என்ன நம்ம பண்ணுவோம், ஒரு வாய்ப்பாட்டை கொடுத்து அதை மனப்பாடம் செய்யும்போம். ஸோ அந்த குழந்தை என்ன ஆகும், அந்த ஒரே வகையான, அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த நான் வாய்ப்பாடை சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு பொறுமை அவனுக்கு வரும். ஸோ மனதில் சஞ்சலம் அவனுக்கு இருக்காது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஸ்டெடியாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கின்ற குழந்தைகளுக்கு அப்படி அல்ல. எல்லாமே ஃபாஸ்ட் எல்லாமே. இந்த இன்டர்நெட் ஆன் பண்ணால் எப்படி எல்லாம் ஃபாஸ்ட்டாக வரணும். எல்லாம் சாப்பாடு கூட ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். காரணம், மனதில் சஞ்சலம். இந்த கால குழந்தைகளுக்கு அறிவியல் வளர்ச்சி இருந்தாலும் அவர்களுடைய மனம் அமைதி வரவில்லை. காரணம், அபியாசம் பயிற்சி இல்லாத காரணத்தினால். நாம் என்னதான் செய்தாலும் மனதில் ஒரு அமைதி வேண்டும் என்றால் ஜபம் என்ற சாதனை மிக மிக அத்தியாவசியமானது. அதைத்தான் பகவான் இங்கே அபியாச யோகம். ஆகவே மனதில் அபியாசம் என்றால் ஒரு குறிப்பிட்ட மனதிற்கான அபியாசம் என்றால் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை, அது ஒரு குறிப்பிட்ட இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தை தடையில்லாமல் மீண்டும் மீண்டும் நம்ம மனதிலே ஓட வேண்டும். மேலும் இந்த மனம் அமைதி எப்படிப்பட்டது என்றால், அதன் மூலமாக நமக்கு மன அமைதிக்கு வரும். இந்த மன அமைதி எப்படி வருகிறது என்றால் பொறுமையாக அதனுடைய அதாவது இந்த நாமம் சொல்லும்போது நமக்கு ஒரு வகையான மன அமைதி கிடைக்கிறது. அந்த மன அமைதியின் பெருமையை தெரிந்தால்தான் அதை நாம் செய்ய முடியும். ஜபம் செய்வது மிக கடினம். அதனுடைய பலனை அனுபவித்து விட்டால் என்றென்றும் ஜபத்தை நாம் விட மாட்டோம். அதனால்தான் எல்லோரும் ஜபம் செய்ய முடியாது. ஜபம் செய்கிறவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுலேருந்து அவங்கள பிரிக்க முடியாது. யார் ஒருவன் மனதில் அபியாசம் செய்கிறானோ அவன்தான் கடைசி காலத்தில் என்னுடைய நாமத்தை ஸ்மரணிக்க முடியும் என்று பகவான் சொல்கிறார். நம்முடைய மனதையே நாம் உருவாக்க முடியும். எப்படி? இப்படி அபியாசம் செய்யும்போது. இது மனதின் நிலையை அபியாசம். அதாவது அந்த மனம் என்ற ஒரு நிலை. மனம் என்பது என்ன? நம்ம டே டு டே அஃபேர்ஸு என்னென்னமோ பார்க்குறோம், என்னென்னமோ கேட்குறோம், அப்படியே ஒரு ரவுண்டு வரும். ஸோ மனசு எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் எதையோ பார்க்குது, எதையெல்லாம் கேட்குது, எதையெல்லாம் உணருது. அப்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பயிற்சி அந்த இருக்கிறது. அதை தான் அபியாசம் அப்படி அபியாசம் என்று சொல்கிறோம். இந்த அபியாசம் மனதிற்காக நாம் செய்கின்ற பயிற்சி. இனி புத்தியுடைய அபியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாரம் என்றால் என்ன? ஒரு தத்துவத்தை, ஒரு சுபாவத்தை மீண்டும் மீண்டும் சந்தித்து அதனுடைய பெருமைகள் என்ன, அதனுடைய சக்தி என்ன என்பதையெல்லாம் ஆராய்ச்சி செய்வது. இதைத்தான் ஞான அபியாசம் என்று நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்கிறது. அதாவது ஒரு கருத்தை, ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அதையே சிந்தித்து கொண்டு இருப்பது ஞான அபியாசம். இந்த வார்த்தை, அதாவது இந்த மனதிற்கான, அதாவது புத்திக்கான அபியாசம், அதைத்தான் புத்திக்கான அபியாசம் என்பது விசாரம், மனதிற்கான அபியாசம் என்பது ஜபம். இந்த மனதிற்கான அபியாசத்திற்கான அடைமொழி தான் பகவான் இங்கே என்ன சொன்ன, நாண்ய காமினா அப்படின்னு சொல்கிறார். கடைசி வருது, அந்த முதல் வரியில் கடைசி நாண்ய காமினா. மனதிற்கான அபியாசம் ஜபம். அந்த ஜபத்திற்கு, அந்த ஜபம் செய்கின்ற மனதிற்கு ஒரு அடைமொழி பகவான் சொல்கிறார். அதுதான் நாண்ய காமினா. அந்நிய காமினா அப்படின்னா மனம் எங்கெங்கேயோ சொல்லுது, அதுதான் நமக்கு இயற்கையாக நடக்குது. நம்ம ஜபம் செய்ய உட்காரும் பொழுது மனம் எங்கெங்கேயோ போகுது, அது அந்நிய காமினா. நாண்ய காமினாங்கிறத பகவான் குறிப்பாக அது இங்கே சொல்கிறார். காரணம் என்னென்னா, நீ ஜபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நாமத்தில் தான் உன்னுடைய மனம் இருக்க வேண்டும். அதை தான் நாண்ய காமினா. அந்நிய காமினா எங்கேயும் செல்லாத மனத்தை உடையவன், எங்கும் செல்லாத மனதை உடையவன் அப்படின்னா. ஸோ இறந்த காலத்தை நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஒன்று பாஸ்ட்டு, இறந்த காலம் நான் இப்படி இருந்தேன், அப்படி செஞ்சேன், இப்படி பண்ணேன், அவன் அப்படி பண்ணான், நான் இவ்வளவு செஞ்சு கூட அவன் கடைசி இப்படி என்னை இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற இறந்த காலத்தில் நினச்சிட்டு இருப்போம்.
இல்லையா பாஸ்ட்டு, ஓ இப்படி இது செஞ்சால் நான் அப்படி பண்ணணும், இங்கே போகணும், அங்கே போனதுக்கப்புறம் அதை செய்யணும், அதை செஞ்சதுக்கப்புறம் இங்கே திருப்பி இப்படி எனக்கு ஒரு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்ற ஒரே கற்பனை. ஆக யாருமே ப்ரெசன்ஸ் நிகழ்காலத்தில் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ புத்த பெருமானும் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நீ எல்லாமே செய்யணும். இப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், நான் இப்போ கீதை வகுப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த 8வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகத்தை பார்த்துட்ருக்கேன். அப்படின்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வேணும். கேட்கும்போதும் அந்த நான் இப்போ வந்து நம்ம பகவத்கீதை 8வது அத்தியாயம் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இருக்கும்போது அது ஈஸியாக நம்ம மனதில் ஆழமாக தங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் இங்கே அபியாச யோகம் அப்படிங்கிறது சொல்கிறோம். அபியாச யோகத்தின் கூடிய மனதில் இருந்து கொண்டு எங்கு செல்லாமல், அதாவது நான்ய காமினா இப்போ இறந்த காலத்துக்கும் போகாமல் நிகழ்காலத்துக்கும் போகாமல் நீ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இரு என்று அந்த நான்ய காமினாங்கிற வார்த்தை பகவான் நமக்கு சொல்கிறார். அதனால்தான் ஜபம் தியானம் செய்வது மிக கடினம். ஏன், மனம் தியானத்திற்கு உட்காரும் போது எங்கெங்கோ செல்லும். மேலும் இந்த ஜபம் தியானத்தின் பலன் நாம் உடனே கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது. அதாவது தியானத்தினுடைய பலன் உடனே கிடச்சிடணும். எப்படின்னா நம்ம கற்பனை பண்ணுவோம். நம்ம வந்து நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா அந்த கதாநாயகன் பிறந்துருவான், பிறந்த உடனே வளர்ந்துருவான், நல்லா படிப்பான், படித்த எடுப்புலேயே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிடுவான், டாக்டர் ஆகிடுவான். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வேணும். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொன்ன மாதிரி எல்லாம் டக்குன்னு நமக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு நாம் அதை செய்வதனால் நமக்கு அது மிக கடினமாக தோன்றுகிறது. ஆக இந்த மனதையும் புத்தியையும் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் அபியாச யோகம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது லைனில் கடைசி அணுச்சிந்தையன் அப்படின்னு இருக்குது. அந்த 2வது வரியில் கடைசி அணுச்சிந்தையன். இதன் பொருள் என்னென்னா, நாம் வந்து எதை நினைத்து கொண்டு, அதாவது பகவான் சொல்கிறார் இல்லையா, கடைசி காலத்தில் நீ என்னை நினைத்தால் என்னை அடைவாய் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னை நினைக்க வேண்டும், பகவானை நினைக்க வேண்டும் என்றால் என்ன, நாம் அபியாசம் செய்திருந்தால்தான், எதை அபியாசம் செய்திருக்கிறோமோ அதைத்தான் நாம் செய்ய முடியும். அது அந்த கடைசி காலத்தில் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம எதை நினைக்கிறோம் அப்படின்னா, எதை வேணாலும் நினைக்கிறதுக்கு நமக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது. ஆனாலும் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை அடைய வேண்டும் என்றால் நீ என்னை நினைக்க வேண்டும். அப்போ என்னை கடைசி காலத்தில் உனக்கு நினைக்க வேண்டும் என்றால் உனக்கு அந்த அபியாசம் இருக்க வேண்டும். அந்த அபியாசம் என்றால் என்ன, மனதையும் புத்தியையும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மனதில் சிந்திக்கும் போது, ஜபம் செய்யும் போது வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. புத்தியில் நீ அபியாசம் செய்யும் பொழுது அந்த குறிப்பிட்ட சித்தத்தில் இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட நாமத்தை, சுபாவத்தை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அப்போ என்னாகும், மனம் கட்டுப்படும். அந்த கட்டுப்பட்ட மனம்தான் ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். அது ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும். ஏன்னா எல்லா ஆன்மீக பயிற்சிகளும் என்ன சொல்கிறது, மனதை கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. மனதை கட்டுப்படுத்து அப்படிங்கும் சொல்லும் பொழுது மிக அது சொல்கிறதுக்கு மிக எளிது, ஆனால் அது செய்வது மிக கடினம். குறிப்பாக இந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கி கூட நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். இதில் பகவான் இது சொல்கிறார், சங்கரர் சொல்கிறாரு, அதாவது வார்த்தையை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். வார்த்தையை கட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்பட்டுனா சரியாயிடுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நம்ம பல விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசும்போது என்ன ஆகும்னா, இறை நாமம் மட்டும்தான் நமக்கு மந்திரம் அல்ல, நாம் சொல்கின்ற வார்த்தைகளும் மந்திரம்தான். ஒன்றும் இல்லை, மாமா எப்படி இருக்காரு, மாமா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, மருமகன் கல்யாணம் ஆகிடுச்சா, அதோட தேவையான விஷயங்கள் அஃப்கோர்ஸ் தேவையானது பேச வேண்டியது தான். ஆனால் தேவையற்ற விஷயங்கள் சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய மனதில் கொஞ்சமாக இருக்கின்ற அந்த இறை நாமம் பின்னாடி தள்ளிடும். பின்னாடி தள்ளிடும்னா என்ன, அதோடைய வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா ஆன்மீகவாதிகள் ரொம்ப ஆன்மீக பயிற்சியெல்லாம் செய்யும்போது அதிகம் பேச மாட்டாங்க. அவங்க எப்போவுமே அமைதியாக இருக்கும். குருதேவர் கூட ஒரு உதாரணம் சொல்வார். முனிவர்கள்லாம், ரிஷிகளெல்லாம் வந்து ரெண்டு கண்ணையும் திறந்து வச்சுருப்பாங்க, ஆனால் அவருடைய மனதெல்லாம் எங்கேயோ இருக்கும். யாராவது கூட பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்க எண்ணம் எங்கேயோ இருக்கும். அதனால்
முதலாவதாக ஆன்மீக வாழ்க்கையில் முதலாவதாக நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது வாக், அதாவது வார்த்தைகள். வார்த்தைகள் நம்ம அதிகமாக கண்டு, அதுவும் நம்ம என்னென்னா சிறு வயதிலிருந்தே நாம் மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். வயதானதுக்கப்புறம் மனதை கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வலியை தாங்கும், எந்த அடிபட்டாலும் என்ன ஆனாலும் சரி வலியை தாங்கும் சக்தி அதிகம் என்று ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. பெரியவர்களை விட. எப்படின்னா நம்ம நினைக்கிறோம் அது பெரியவங்க தான் வலியை தாங்கிக்க முடியும்னு, கிடையாது. குழந்தைகள் ரொம்ப அதிகமாக பெரியவர்களை விட அதிகமாக தாங்கிக்கொள்ள சக்தி இருக்கிறது என்று ஒரு மனோதத்துவ நிபுணர் சொல்கிறார். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க, அடிபட்டு சராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டோம், அது பாட்டுக்கு தட்டிட்டு போயிட்டே இருக்கும். அம்மாவோ அல்லது அப்பாவோ பார்த்துட்டா ஐயோ அப்படின்னு போதும், உடனே அழுக ஆரம்பிச்சிடும். அதனால் அதை நம்ம அப்படியே பார்க்கவோ அப்படியே சரி விட்டுரு அப்படின்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அது. ஸோ குழந்தைகளுக்கு அதிக துயரங்களை தாங்கும் சக்தி இருக்கிறது. வயது ஆக ஆக அந்த சக்தியை நாம் இழந்து விடுவோம். இந்த அபியாச யோகம் என்பது அதிக துயரமானது. அதைத்தான் அது தாங்கிக் கொள்ள அதாவது அது தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி சிறு வயதிற்கு தான் சிறு வயதினர்களுக்காகத்தான் இருக்கிறது. அதனால்தான் வயதானது பிறகு ஆன்மீக சாதனை செய்வது மிகவும் கடினம். அப்படிப்பட்ட அபியாச யோகத்தினால் பகவானை சிந்தித்து கொண்டு இருப்பவன் பிறகு அந்த அபியாச சிந்திக்கும், அதாவது அந்த அபியாச யோகத்தின் மூலமாக பகவானை சிந்தித்து கொண்டு இருப்பவன் பிறகு அந்த அபியாச சிந்தனையை கொண்டு அதனுடைய பலன் என்ன என்று அறிவான். அதாவது அந்த தான் சிந்தித்த அந்த வார்த்தை, அந்த தத்துவத்தினுடைய ஆழ்ந்த கருத்தை உணரும் பொழுது நமக்கு ஞானம் வருகிறது. ஞானம் வருகிறது என்ன, அது யார் அவர், அப்போ நானே அவன் அப்படிங்கிற அந்த ஒரு திடமான உறுதியான நம்பிக்கை நமக்கு வருகிறது. உதாரணமாக இப்போ பரமம் திவ்யம் புருஷம் அப்படின்னு சொல்லி பகவான் இங்கே சொல்லியிருக்கார். ரெண்டாவது வரையில் ஃபஸ்ட்டு பரமம் புருஷம் திவ்யம் அப்படின்னு சொல்லி. இது எப்படி அப்படின்னா, நம்ம குருதேவருடைய நாமத்தை நமக்கு நம்முடைய குருநாதர் கொடுத்துருக்கிறார். அந்த நாமத்தை முதலாவதாக மனதிலே அபியாசம் செய்கிறோம். அப்போ அபியாசம் செய்யும்போது என்ன ஆகுது, குருநாமம் ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணா என்ன மந்திரம் என்ன, அந்த மந்திரத்தை நம்ம மீண்டும் மீண்டும் அபியாசம் செய்யும் பொழுது முதலாவதாக மனது எங்கும் செல்லாமல் ஒரு இடத்தில் நிற்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கிறது. அப்போ மீண்டும் மீண்டும் அந்த நாமத்தை சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, மனதிலிருந்து அந்த சிந்தனை அந்த நாமம் சித்தத்தில் உறுதியாகிறது. சித்தத்தில் உறுதியான உறுதியான தத்துவத்தை நம்முடைய புத்திக்கு செல்லும் பொழுது அந்த புத்தி அந்த விஷயத்தை அந்த தத்துவத்தை ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது அதனுடைய மகிமை என்ன அப்படி என்பதை நமக்கு ஆழ்ந்த சிந்தனை மூலம் ஒரு ஞானம் வருகிறது. இதுதான் நான் அடைய வேண்டிய லட்சியம் என்ற உணர்வு, இந்த ஒரு தெளிவு நமக்கு அந்த இதில் வருகிறது. அந்த பரபிரம்ம தத்துவத்தை அவன் அடைகிறான் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறார். அதாவது இந்த பயிற்சியின் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது, யாதி என்றால் அடைகிறான். எதை அடைகிறான், பரமம் புருஷம் திவ்யம் என்ற ஒரு உத்தமமான உயர்ந்த தத்துவத்தை அவன் அடைகிறான், அடைகிறான். மேலான புருஷன் என்றால் மேலான அந்த பரம்பொருளை அடைகிறான். அதாவது பரமம் என்றால் மேலான, பரமம் புருஷம் திவ்யம். அந்த புருஷன் அப்படின்னு பரபிரம்மம். அந்த பரபிரம்மம் எப்படிப்பட்டவர், உன்னதமான உயர்ந்தவர் ஒன்று. ரெண்டாவது இந்த பக்கம் வந்து திவ்யம் என்றால் தெய்வீகமானது. அப்பரம்பொருளை அடைந்தவன் மேலான அந்த புருஷனை, மேலான அந்த பரம்பொருளை அடைகிறான். யாரு, அந்த சாதகன். அந்த பரம்பொருள் எப்படிப்பட்டது, திவ்யம் என்றால் அறிவு ஸ்வரூபமானவன். திவ்யம் என்றால் அறிவு ஸ்வரூபம், டிவைன் என்று சொல்வார்கள். அதனால தான் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு, ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். நாம் அந்த திவ்யத்தை, அந்த தெய்வீக சக்தியை அடைய முடியும் என்று சொல்றார். அந்த லட்சியம், அதான் நம்முடைய லட்சியம், தெய்வீகமான தன்மையை நாம் அடைவது. அப்புறம் சொல்றாரு, ஹே பார்த்தா, ஏன்னா பார்த்தான்னு சொல்றாரு அந்த இடத்துல, பார்த்தாவை சொல்றாரு. அதாவது அர்ஜுனா என்று அழைக்கிறான்.
என்னை நீ நினைத்து கொண்டு எப்படிப்பட்ட மனதுடன் அபியாச யோகம் செய்து, அதாவது எப்படிப்பட்ட மனதுடன்னா எதையுமே மனம் எங்கும் செல்லாமல் என்னுடைய நாமத்தை என்னுடைய ரூபத்தை மட்டுமே நீ தியானித்து கொண்டு இருந்தால், அபியாச யோகம் செய்து கொண்டிருந்தால், வேறு எங்கும் மனம் செல்லாமல் மனதில் என்னையே சிந்தித்து கொண்டிருந்தால், அப்படி சிந்தித்து கொண்டு யார் சரீரத்தை விடுகிறானோ அவன் மேலான பரபிரம்மத்தை அடைகிறான். இப்படிப்பட்ட சாதகன் இறந்த பிறகு, அதாவது சாதகன் இருக்கும் பொழுதே கடைசி மூச்சியில் என்னுடைய ஞாபகத்தோடு என்னுடைய ஸ்மரணத்தோடு என்னுடைய நாமத்தின் ஸ்மரணத்தோடு சென்றால் அவன் அந்த பிரம்மலோகத்தை, அதாவது அந்த மோட்சத்தை அடைகிறான். அப்படி இல்லைன்னாலும் அவன் பிரம்மலோகத்துக்கு சென்று கிரமமுக்தியை அடைவான் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். மேலும் இந்த 9வது ஸ்லோகத்தில், அடுத்த ஸ்லோகத்தில் தான் இந்த பரமம் புருஷம் திவ்யம் என்பதற்கான விளக்கத்தை பகவான் சொல்ல போகிறார். ஆக இந்த பரமம் புருஷம் திவ்யம் என்பது பரம்பொருளுடைய தத்துவம், ஆத்ம லட்சணம். இது நம்ம 2வது அத்தியாயத்திலே பார்த்துட்டோம். இங்கேயும் பகவான் 2வது அத்தியாயத்தில் சொன்ன வேறு கருத்துக்களுக்கும் வேறான ஒரு கருத்துக்களை இந்த பரமம் புருஷம் திவ்யம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கவின் புராணம் அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான சாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதையும் புத்தியையும் அபியாசப்படுத்துவது, பயிற்சி செய்வது. இந்த பயிற்சியின் மூலமாக நாம் அடைய வேண்டிய லட்சியத்தை நாம் அடைய முடியும் என்று பகவான் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய இன்னொரு வெர்ஷன், அதாவது சுவாமி தயாத்மானந்தருடைய கருத்து என்னென்னா, அபியாச யோகம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் ஒருவன், அதாவது அபியாச யோக யுக்தேன அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்கிறாரு, யார் ஒருவன் தன்னுடைய மனதால் இறை நாமத்தை ஜபித்து கொண்டு இருக்கிறானோ, அதாவது ஜப யோகம் செய்து கொண்டு இருக்கிறானோ, அவன் அந்த ஜபம் செய்யும் பொழுது அந்நியகாமினா, மனம் எங்கும் செல்லாமல் அந்த நாமத்திலேயே இருக்கும் பொழுது, இறை நாமத்தை விட்டு விடாமல் மனம் எங்கும் செல்லாமல் அந்த நாமத்தை மீண்டும் மீண்டும் அவன் சொல்லும் பொழுது, மனதில் ஒரு விஷயம் நிறுத்துவது என்பது மிக கடினம். ஆனால் அதை அபியாசமாக தொடர்ந்து பயிற்சி செய்து நம்முடைய மனம் இறை நாமத்தை சில வினாடிகள் சிந்தித்து பிறகு அதை உறுதிப்படுத்துகிறது அந்த சித்தத்தில். இதன் மூலமாக நமக்கு திடமான உறுதியான எண்ணம் நமக்கு அந்த சித்தத்திலே உண்டாகிறது. ஸோ அந்த பயிற்சி செய்யும்போது ஆரம்பத்தில் எப்படி குழந்தை எல்கேஜி யூகேஜி படிக்க உட்காரும்போது தான் தண்ணி தாகம் எடுக்கும், ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லும். அது மாதிரி இந்த மனமும் உட்காரும்போது தான் அந்த ஞாபகம் வரும், இந்த ஞாபகம். அப்படி போக விடாமல் மீண்டும் மீண்டும் அதை அந்த நாமத்திலே நிறுத்தி வைப்பது தான் அபியாச யோகம் அப்படின்னு சொல்லி அபியாச யோகம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நானிய காமினான்னா அதை பிடிச்சி இழுத்து திருப்பி அங்கே வைக்கிறது நானிய காமினா அப்படின்றாரு. அதனால தான் நம்ம 6வது அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகத்தில் பார்த்தோம், சனை ரூபமரே புத்தியா திருதி கிருகதையா அப்படின்னு சொன்னோம். அதாவது சனைனா கொஞ்சம் போக, அதாவது போனால் திருப்பி இருக்கணும், மீண்டும் சனை ரூபமரே புத்தியா, அது எப்படி இழுக்கணும்னா புத்தியா திருதயா, அதாவது அந்த மனதில் உறுதியான எண்ணத்தோடு திருப்பி போச்சா திருப்பி இழுத்துட்டு வா அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த 25வது 6வது அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். அதை தான் இங்கே திருப்பி ஞாபகப்படுத்துறது. இந்த அபியாசம் என்பது அதை வெளியே செல்கின்ற மனதை மீண்டும் மீண்டும் இழுத்து கொண்டு உட்கார வைப்பது, நாமத்தில் உட்கார வைப்பது. அப்படி தான் நானிய காமினா அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அபியாச அப்படின்னா பயிற்சி. ஒரு முறை பகவான் ராமகிருஷ்ணனிடம் ஒரு பக்தன் கேட்டான், சுவாமி, நீங்கள் மனதை இறைவனிடம் வையுங்கள், இறைவனை சிந்திங்கள் என்கிறீர்கள், ஆனால் மனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லையே, நான் என்ன செய்வது என்று கேட்கிறார். அதற்கு பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார், அபியாச யோகம். எங்கே கிருஷ்ணர் சொன்னாரோ அதைத்தான் இங்கே பகவான் சொல்கிறார். அதனால் ராமனும் நீயே, கிருஷ்ணனும் நீயே, பகவானும் இங்கே, ராமகிருஷ்ணனும் இங்கே அபியாச யோகம். தொடர்ந்து ஒரு விஷயத்தை பயிற்சி செய்வது தான் அபியாச யோகம் என்கிறார். நம்ம பார்த்துருக்கோம், நம்முடைய
கிரிக்கெட் விளையாடும்போது சரி, டென்னிஸ் விளையாடும்போது சரி, அந்த வீரர்கள் விளையாடும்போது அந்த பயிற்சியாளர்கள் தொடர்ந்து பயிற்சி செய்து பண்ணாங்க. ஏன் இசைக்கலைஞர்கள் அபியாசம் டெய்லி அந்த நான் இதை சொல்லி ராகத்தை ஆலாபனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கிரிக்கெட் வீரர்கள், நம்ம டென்னிஸ் வீரர்கள் எல்லாமே மணிக்கணக்கில் அதே பயிற்சி, அதான் அபியாசம். அதே மாதிரி இங்கு மனதை நம்ம அபியாசம் செய்ய வேண்டும். மனதை முழு மனதுடன் நாம் அந்த நாமத்தினுடைய பெருமைகளை நினைத்து கொண்டு அதை ஜபம் செய்யும்போது அது அபியாச யோகம் ஆகிறது. அதுக்கப்புறம் பார்த்த அனுச்சிந்தையன், பார்த்த அர்ஜுனா, நீ தொடர்ந்து மனதில் இறைநாமத்தை சொல்ல வேண்டும். அது சித்தத்தில் உறுதியான பிறகு புத்தியால் சித்தத்தில் இருக்கும் நாமத்தின் பெருமையை நினைத்து எண்ணி ஆராய்ச்சி ஆழ்ந்து சிந்திக்கும். அப்படி செய்யும்போது பரம்பொருளுடைய உயர்ந்த தெய்வீகமான உன்னதமான மாறாத ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது அந்த புருஷனுடைய பெருமைகள் நமக்கு புரியும். அந்த புருஷனுடைய பெருமை என்ன? நான் தான் அந்த புருஷன் அப்படிங்கிற பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு புருஷன் அப்படின்னு சொல்கிறா. அது என்ன அப்படின்னா, அது அந்த கான்செப்ட் எப்படி சொன்னோன்னா, புரே சயதி இது புருஷக, புரே சயதி இது புருஷக. புரே அப்படின்னா உள்ளும் வெளியும் எங்கும்னு அர்த்தம். புரேங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன, எங்கும் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஸோ புரே சயதி இது புருஷக, உள்ளேயும் வெளியேயும் இருப்பது, அதாவது எங்கும் வியாபித்து இருக்கின்ற அந்த பரம்பொருள் தான் புருஷன் அப்படிங்கிறது. அது புரே சயதி இது புருஷக அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி நம்ம தமிழில் கடவுள்னா நான் உள்ளேயும் இருப்பார், உள்ளே கடவுள் எல்லாத்தையும் கடந்து இருக்கிறார். அப்போ உள்ளேயும் இருக்கிறார் வெளியும் இருக்கிறார்னு அர்த்தம். இந்த கடவுள் என்பதுக்கு தான் அவனை சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்றான். அந்த புருஷனுடைய சுபாவம் தன்மை என்ன என்றால் திவ்யம். திவ்யம் என்றால் தெய்வீகமானது, சுதந்திரமானவன், அவர் யாரையும் சார்ந்து இருப்பதில்லை. மேலும் சமஸ்கிருதத்தில் இந்த திவ்யம் என்ற வார்த்தைக்கு திவ் என்ற ஒரு வார்த்தை, இந்த அடிப்படை சொல்லிலிருந்து திவ்யம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேசிக் இந்த 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 இதுலேருந்து தான் அந்த வார்த்தைகள் திவ் என்ற வார்த்தை. திவ் என்றால் விளக்கு ஏற்றுன்னு பொருள். இன்னொரு பொருள் இருக்கு. விளக்கு ஏற்றினால் என்ன ஆகும்? அங்கு இருக்கின்ற இருள்கள் எல்லாம் உடனே மறைந்துவிடும். மறைந்துனா காணா போயிடும், வெளிச்சம் வந்துடும். இதன் பொருள் என்னன்னா, புருஷன் இந்த உலகம் முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர், வெளிச்சமாக்கக்கூடியவர். ஒன்றும் இல்லை, இப்போ நான் பகவத்கீதை கிளாஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதை கேட்டு அது நான் சொல்கின்ற வார்த்தை பரமம் புருஷம் திவ்யம் நான்ய காம்பினா அப்படிங்கிறலாம் அந்த வார்த்தை உங்கள் மனசில் போகுது. அந்த மனதை, அந்த வார்த்தைகளுடைய மகிமைகளை உங்களுக்கு யார் உங்களுக்கு விளக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ளே இருக்கின்ற திவ்யம். திவ்யம் என்பது அந்த சிதாபாசம், நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பரபிரம்மன், அந்த இது சைத்தன்யம் அல்லது அந்த சிதாபாசம். நீங்கள் கேட்ட அந்த வார்த்தை, அதாவது அந்த நீங்கள் கேட்டுக்கிற அந்த பரமம் புருஷம் திவ்யம் அப்படின்னெல்லாம் சொல்கிறாரு. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது உள்ளே இருக்கின்ற அந்த திவ்யம் பிரதிபாசம் நமக்கு அதை வெளிச்சம் போட்டு காமிக்கும். இதனுடைய பொருள் இதுதான் அப்படிங்கிற நமக்கு ஒரு தெளிவு நமக்கு அந்த அந்த இடத்துல நமக்கு வருகிறது. அதனால தான் திவ்யம் அப்படிங்கிற சொல்கிறோம். எல்லாம் தெய்வீகமானது. நம்முடைய தெய்வீக தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாமே அந்த தெய்வீகமானவர்கள் என்பது சொல்வதற்கு தான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது எப்படி அதை புரிந்து கொள்ளணும் என்றால் அபியாச யோகத்தின் மூலமாக நமக்கு புரியும். எல்லாமே தெய்வீகமானது. நம்முடைய தெய்வீகத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பகவான் ராமகிருஷ்ணருடைய, அதாவது சுவாமி விவேகானந்தர் எழுதுகிறாரு அந்த அவதார ஸ்தோத்திரத்தில் கருதி ஜோதிர ஜோதி உஜ்வல ஹிருதகந்தர அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா, ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியாக நம்முடைய இருதயத்திலே இருந்து ஒளி ஊட்டுகிறார் அப்படிங்கிறாரு. அதாவது நம்முடைய உதயத்தில் தான் இப்போ நீ தெய்வீகமானவன் அப்படிங்கிறத நம்ம எப்போல்லாம் நிறைய கேட்குறோம், இந்த வார்த்தை நிறைய கேட்குறோம். ஆனால் அதை நாம் உணர்ந்து போடும்போது நமக்கு உள்ளே ஒரு ஒளி நமக்கு கிடைக்கிறது, தெய்வீகம். அதனால வேலை எங்கேயுமே இல்லை. அதாவது வெளியே நம்ம எதாவது போயிட்டு அங்கே போய் அதை அடையணுமா அப்படிங்கிறது கிடையாது. நமக்குள்ள அந்த சிதாபாசத்தின் அந்த ஒளி நமக்கு கிடைக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் நமக்கே புரிதல் வரும். நான் தான் அந்த இறைவன், நான் தான் அந்த பரம்பொருள் என்பதை இருக்கும்.
அகம் பிரம்மாஸ்மி என்பதை யார் உள்ளே இருக்கின்ற அந்த பிரதிபாசம் நமக்கு ஒளியூட்டி காமிக்கும். அதுதான் இங்கே திவ்யம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து திவ்யத்துக்கு இன்னொரு இதுன்னா அந்த வார்த்தைக்கு தேவா என்று ஒரு பொருள் இருக்கிறது. அதாவது தேவா என்ற இது என்ற வார்த்தையும் திவ் என்ற ஒரு அடிப்படை வார்த்தையிலிருந்து வந்தது. தேவா என்றால் தெய்வ ஒளி பொருந்தியவர்கள் தேவா, தேவதா அப்படின்னு சொல்கிறோம். தேவதா என்றால் தேவா என்றாலும் தேவதா என்றாலும் தெய்வீக ஒளியை பொருந்தியவர்கள். அவர்களுடைய சுபாவம் ஒளிரும் தன்மை. ஸோ நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள் எல்லாம் திவ்யம். திவ்யம் அப்படின்னா ஒளி என்கிறோம். திவ்யம்னா ஒளி என்கிறோம். எக்ஸாம்பிள், நம்முடைய கண்கள் வந்து நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது நமக்கு இந்த பொருள், இந்த வஸ்து என்ன, அது என்ன, அவர் யார் அப்படிங்கிற வித்தியாசம் நமக்கு தெரிகிறது. கண்களில் உள்ள ஒளியின் காரணம். அந்த கண்களுக்கு அந்த ஒளி யார் கொடுத்தது? மனம். அந்த மனத்துக்கு அந்த ஒளி யார் கொடுத்தது? உள்ளே இருக்கின்ற அந்த சிதாபாசம். அந்த சிதாபாசம் எங்கிருந்து வந்தது? பரம்பொருள். ஆக எல்லாம் அவர் தான் நடத்துகிறார், அவர் தான் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்துள்ளோம். ஸோ அதே போல் காதுக்கு நம்ம கேட்குறோம், நல்ல விஷயங்கள் நம்ம கேட்குறோம். ஜோதிர ஜோதி உஜ்வல ஹிருத கந்தர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு இந்த வெளி உலகத்தில் உள்ள விஷயங்களை நமக்கு ஒளியூட்டி காமிக்கின்ற அந்த அந்த கரணத்தில் இருக்கின்ற அந்த பிரதிகாசம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இந்திரியங்களும் ஒளி இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஒளி கொடுப்பவர் யார் என்றால் அந்த பரம்பொருள் பகவான். அதனால்தான் ஜோதிர ஜோதி என்று சுவாமி விவேகானந்தர் அந்த அவதார ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் பகவான், ஹே அர்ஜுனா, அதாவது தொடர்ந்து என்னுடைய திவ்யமான உயர்ந்த புருஷனான அந்த பரம்பொருளை அல்லது என்னை, அதாவது பகவானே சொல்றாரு, என்னை நினைத்தால் நீ என்னையே அடைவாய். திவ்யமான உயர்ந்த புருஷனான என்னை, பகவானை நினைத்தால் பகவானை அடைவான். இங்கு அடைவது என்றால் நாம் எங்கோ சென்று எதையோ அடைவது என்பது பொருள் அல்ல. நான் யார் என்று நாம் புரிந்து கொள்வது, நான் அந்த பரம்பொருள் தான். நான் யார் என்பது தெரிந்து கொள்வதுதான் இந்த அபியாச யோகம். திவ்யம், நானே அந்த திவ்யமானவன் அப்படிங்கிற அந்த அறியாமையை போக்கிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு அந்த நான் திவ்யமானவன் என்பதை நமக்கு புரிய வரும் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இனி அடுத்து 9வது ஸ்லோகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம். 9வது ஸ்லோகம், ஏன்னா 9, 10 எல்லாமே இந்த பெருமை, அந்த பரமம் புருஷம் திவ்யம் என்ற விஷயத்தை தான் சொல்ல போகிறார். அது என்னன்னா, முதல் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணியாம் சாம் அனுஸ்மரேத் சர்வஸ்ய தாதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத் அப்படிங்கிற அந்த பரம்பொருளுடைய, அதாவது ஆத்ம லட்சணத்தை தான் சொல்கிறார். கவிம் அப்படிங்கிறது புராணம், அனுசாசிதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அனோரணியாம் மகதோ மகியாம் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து அனோரணியாம் சாம் அனுஸ்மரேத். இந்த இடத்துல இந்த அனுஸ்மரேத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இந்த அனுஸ்மரேத்தினால் எவன் ஒருவன் அபியாசம் செய்து என்னையே நினைத்து கொண்டிருக்கிறானோ, எதை நினைத்துக்கணும்? என்னையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது புத்தியினால் ஆழ்ந்து சிந்தித்த அந்த பரமம் புருஷம் திவ்யம் என்பது யார் என்பது புரியும். அவர் யார் என்றால் கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணியாம் மகதோ மகியாம் இல்லை, வேணால் உபனிஷத்தில் இருக்கும். கட்ட உபனிஷத்தில் அந்த மகதோ மகியாம்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ அப்படி அப்புறம் அடுத்த வரியில் சொல்றாரு, சர்வஸ்ய தாதாரம், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பவன் யாரு? அந்த பரம்பொருள். சர்வஸ்ய தாதாரம் அச்சிந்திய ரூபம், அதை கண்ணாலோ காதாலோ, அதனால தான் நமோ நமோ பிரபு வாக்கிய மன அதீதமானவன், நம்முடைய 5 இந்திரியங்களுக்கு அதீதமானவன். அதனால தான் அச்சிந்திய ரூபம் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் ஆதித்ய வர்ணம். ஆதித்ய வர்ணம்னா சொன்னா சார், ஆதித்யனா சூரியன். ஆதித்ய வர்ணம் அப்படின்னா சூரியனுடைய கதிர்கள் அப்படின்னு சொன்னோம். ஆதித்ய வர்ணம் அந்த சூரியன் என்ன செய்யும்னா ஒளி கொடுத்து நமக்கு இந்த
உலகத்தில் இருக்கின்ற வஸ்துக்களை எல்லாம் காமிக்குது, அது வெளிச்சம் போட்டு காமிக்குது. அதே மாதிரி தாவரங்களுக்கும் எல்லாத்துக்கும் உயிர்களுக்கு அதோடைய உணவும் தயாரிக்க வைக்கிறது. அப்படி செய்யுது. அது மாத்திரமில்லை, இப்போ சூரியன் வந்து நமக்கு ஒளியை கொடுத்து இருளைத்தான் போக்க முடியும், ஆனால் இருளை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பரம்பொருள் ஆதித்ய வர்ணம் சொல்லிட்டு தமச பரஸ்தார், இப்போ இருளுக்கும் அப்பால் வெளிச்சத்துக்கும் அப்பால் என்ன, இருளும் என்ன வெளிச்சமும் என்ன, அப்புறம் இருளுக்கும் அப்பால் வெளிச்சத்துக்கும் அப்பால் என்ன என்பதையும் சொல்ல போகிறார் இந்த 9வது ஸ்லோகத்தில். 10ம் அதே மாதிரி தான் வரும். பிரயாண காலை அது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் சிம்பிள் மீனிங் என்னன்னா, முற்றும் உணர்ந்தவனை, அனைத்தையும் ஆளுபவனை, அணுவுக்கும் நுண்ணியமானவனை, அனைத்தையும் தாங்குபவனை, சித்தத்துக்கு எட்டாதவனை, சித்தத்துக்கு எட்டாத வடிவுடையவனே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு என்னென்ன, அப்போ கதிரவனை போன்று ஒளிப்பவனே, அஞ்ஞான இருளுக்கு அப்பாற்பட்டவனே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இது எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் 35 இது பார்த்தோம், சுபாவத்தை பார்த்தோம். 35 இது பார்த்தோம். இப்போ இதில் இன்னும் சொல்கிறார் எப்படிப்பட்ட இறைவன் பரம்பொருள். ஸோ இதை அறியண்டும் என்றால் இந்த அபியாச யோகம் வேணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அபியாச யோகத்தின் மூலமாகத்தான் நம்முடைய புத்தியிலே ஆழ்ந்து சிந்தித்து இந்த கவிம் புராணம், அதாவது பரமம் புருஷம் திவ்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, அந்த 3 வார்த்தை, அதாவது பரமம்ங்கிற ஒரு வார்த்தை, புருஷம் என்பது திவ்யம். புருஷம் என்பதை நான் வந்து இதுன்னு சொல்லிட்டேன், பரம்பொருள்னு சொல்லிட்டேன். அது முன்னாடி பரமம் உத்தமமானவன் உயர்ந்தவன் சொல்லிட்டேன், பின்னாடி திவ்யம். இந்த எப்பேற்பட்ட திவ்யமானவன் எப்பேற்பட்ட உயர்ந்தவன் என்பது சொல்கிறதுக்கு தான் இந்த 2 ஸ்லோகத்தில் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 சொரூபம், அதாவது 10 இது சொல்கிறார், 10 லட்சணம் சொல்கிறார் இந்த 9வது ஸ்லோகத்தில் மட்டுமே. அதுக்கப்புறம் 10வது ஸ்லோகத்தில் ஒரு 8 ஸ்லோகம் 8 இது சொல்கிறார். ஆக இந்த பரம்பொருள் எப்பேற்பட்டவன், ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட திவ்யமான பரம்பொருளை உணர்ந்து கொண்டால் அந்த உணர்ந்து கொள்வதே ஒரு இதுதான், அதாவது முக்தி தான் அப்படிங்கிற மாதிரி பகவான் கடைசி சொல்ல போகிறாரு. ஆக இந்த 9 10வது ஸ்லோகம் மிக ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு ஸ்லோகம். கவிம் புராணம் அப்படிங்கிறது அந்த எப்பேற்பட்ட கவின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லும்போது, இந்த கவின்னா நம்ம பொதுவாக கவிஞனை பற்றி சொல்லுவோம். ஆனால் நம்ம அத்வைதத்தில் கவி அப்படின்னா ஞானி, அதாவது தன்னை உணர்ந்தவன் என்று பொருள். ஸோ எப்பேற்பட்ட கவி அவர் அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி புராணம்னா என்ன, புராணம்னா பழசுப்பா, புராணவாதி அப்படின்னு சொல்கிறோம். புராணம் அப்படி கிடையாது. என்னைக்கு அது புராணமாக இருந்தாலும், அதோடைய தோற்றம் எப்போன்னு தெரியாது, புராணமாக இருந்தாலும் இன்றும் நமக்கு புது புது ஐடியாவை கொடுக்கிறது, புது புது விஷயத்தை நமக்கு சொல்கிறது. அதுதான் புராணம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அது. அதனால் நம்ம இந்த 9 10வது ஸ்லோகம், 9வது ஸ்லோகம் 10வது ஸ்லோகம் நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது. அதை நான் அடுத்த வகுப்பில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதை பற்றி ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள், சங்கரர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதையும், பகவான் ராமகிருஷ்ணருடைய கருத்துக்கள் என்ன. ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் பகவான் ராமகிருஷ்ணன் சில உதாரணங்கள்லாம் சொல்கிறார். சர்வஜன் அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறாரு. அதே மாதிரி அவருடைய அனுபவத்தை, அவருடைய விஷன், பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கின்ற வார்த்தைகள் அமுதமொழிகள். அதனால தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க, பகவான் ராமகிருஷ்ணர் அமுதமொழிகள் சொல்ல விஷயங்கள் வெறும் ஏதோ பேசினேன், வாயில் வந்ததெல்லாம் பேசினேன் அப்படின்னு கிடையாது. அவருடைய காட்சிகள், அந்த காட்சியை மட்டும் இல்லை, ஏதோ நாம் கனவு கண்டதெல்லாம் போய் வெளியே போய் சொல்ல முடியுமா, சொல்ல கிடையாது. அத்தன்டிக்கோட, சாஸ்திரத்துடைய உதவியோட தன்னுடைய அனுபவத்தை கம்பேர் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் சொல்கிறார். அதனால் அமுதமொழிகள் வந்து மிக முக்கியமான ஒரு வேதம் நமக்கு. அதனால தான் கர்நாடகாவில் இதில் கன்னடத்தில் சொல்லும்போது வேத வச்சனம்னு சொல்கிறோம். நம்ம அமுத மொழிகள்னு சொல்கிற மாதிரி அவங்க வேத வச்சனம் அப்படின்றோம். அதாவது சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வேதம்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அமுதமொழிகள் தான் உதாரணம். அதனால் அமுதமொழிகள் சில உதாரணமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கலாம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம்
கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.